அடிலைட்ல இந்தியா ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல 36 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகி படுதோல்வி அடையுது. அதோட குழந்தை பிறந்ததுன்னு கோலி ஆஸ்திரேலியாவில இருந்து இந்தியா கிளம்பி போயிட்டாரு. கோலியும் கிடையாது, அடிபட்டதனால ஷமியும் கிடையாது. சத்தியமா இந்தியாவால மீண்டு வர முடியாது. இந்த சீரீஸ 4-0 ஆஸ்திரேலியா இந்தியாவை ஒயிட் வாஷ் பண்ணும்னு ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு மார்க் வாக். அடுத்த நாட்டுக்காரன் தான் அவதூறா பேசுறான்னு பார்த்தா சொந்த நாட்டுல கவாஸ்கரும் ரஹானாவை விட்டு வைக்கல. கொஞ்ச காலமா இவர் பேட்டிங்ல ஃபார்ம்லயே கிடையாது, அதிகமான ரன் கூட அடிக்கல. இதுல கேப்டன்ஷிப் வேற கொடுத்தா அந்த பிரஷரை இவரால தாங்க முடியுமான்னு கேள்வி எழுப்புறாரு. ரஹானாவோட ஃபார்ம் அவுட், இந்தியாவோட ஃபர்ஸ்ட் டெஸ்ட் தோல்வி, இந்த ரெண்டுத்துக்குமே அந்தாலும் முற்றுப்புள்ளி வச்சு எழுந்தா பாருங்க, எவனாலையுமே திருப்பி பேச முடியல. வெல்கம் டு 100 டேஸ்ல 100 கிரிக்கெட் டைரிஸ். டே 21ல நம்ம பார்க்க போறது ரஹானே ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக ரவுடியான கதை. வருஷம் 2020 பாக்ஸிங் டே டெஸ்ட். ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 195 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகுது. எல்லாருக்குமே ஒரே சந்தோஷமா இருக்குமே. ஆனா ஆஸ்திரேலியாவோட ஆணவம் அப்ப கூட அடங்கல. ஆஸ்திரேலியா கேப்டன் டிம் பெயின் பிரஸ் மீட்ல 195ன்றது நல்ல ஸ்கோர் தான், எங்களுடைய பவுலிங் அட்டாக்க வச்சு கண்டிப்பா இந்தியாவை துவம்சமாக்குவோம், அதுவும் இல்லாம விராட் கோலி இல்லாதது எங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ்னு கர்வத்தோட பேசுறாரு. நம்பர் 1 பவுலிங் அட்டாக்க வச்சுக்கிட்டு அதே கர்வத்தோட களத்துக்கு வந்தாங்க. ஆஸ்திரேலியாவோட திமிரான பேச்சுக்கு ஏத்த மாதிரி ஸ்டார்க் வீசின முதல் ஓவர்லயே மயங்க் அகர்வால் 0 ரன்ல காலி. கில்லும் புஜாராவும் களத்துல தாக்கு பிடிக்க எவ்வளவோ ட்ரை பண்றாங்க. பட் கமின்ஸோட ஃபாஸ்ட் அண்ட் லென்த்ல அவங்களால தாக்கு பிடிக்க முடியல. 45 ரன்ல கில்லும் இன்னொரு பக்கமா 17 ரன்ல புஜாராவும் ரெண்டு பேருமே சாஃப்ட் எட்ஜ்ல கீப்பர் கிட்ட கேட்ச் கொடுத்துட்டு பெவிலியன்ல போயிட்டாங்க. 64க்கு 3 விக்கெட் விழுந்து போச்சு. இந்திய ரசிகர்களுக்கு ஒரே பயம் தான், 100 ரன்னுக்கு அவங்க சொன்ன மாதிரி ஆல் அவுட் ஆயிடுவாங்களோ. அந்த நேரத்துல தான் புயல் எங்க இருந்து கிளம்பும்னு எவனுக்குமே தெரியாது. அது அமைதியான புயலா கூட இருக்கலாம். ரஹானே அந்த மாதிரி தான் உள்ள களத்துக்கு வராரு. விகாரியோட சேர்ந்து பார்ட்னர்ஷிப்போட ட்ரை பண்ணாரு. ஆனா 21 ரன்ல விகாரியும் காலி. ரிஷப் பண்டோட சேர்ந்து ரஹானே ஒரு ஆக்ரோஷமான ஆட்டத்தெல்லாம் ஆடல. அந்த இடத்துல ரிஷப் பண்ட் தான் T20 மோட்ல பவுண்டரி அடிச்சுக்கிட்டு இருந்தாரு. ரஹானே சிங்கிள் மட்டும் தான் ரோட்டேட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அடுத்ததான் ஜடேஜாவோட ஜோடி சேர்ந்து நார பவுண்டரி மட்டுமே அடிக்கிறாங்க ரெண்டு பேருமே. நம்பர் 1 பவுலிங் அட்டாக், ஏசலுட், கமின்ஸ், ஸ்டார்க், லயன் 4 பேராலையுமே விக்கெட்டே எடுக்க முடியல. ஒரு சிச்சுவேஷனுக்கு மேல விக்கெட் எடுக்க முடியலையேன்னு சொல்லிட்டு ரஹானேவை ஸ்லட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டார்க் பவுன்ஸ் மட்டும் தான் போடுவேன் காத்துருன்னு சொல்லிட்டு போறாரு. டிம் பெயின் விராட் கோலியே கிடையாது, இந்த டீம் அசால்ட்டா முடிக்கலாம்னு சொல்றாரு. எல்லாமே களத்திலேயே நடக்குது. ஆனாலும் ரஹானே 195 பால்ல ஒரு பவுண்டரி அடிச்சு அழகா சதத்தை அடிச்சு முடிச்ச உடனே மெல்போர்ன் மைதானமே எழுந்து கை தட்டுது. கடைசியா ஜடேஜாவோட ராங் காலால 223 பால்ல 112 ரன் அடிச்சு ரன் அவுட் ஆகுறாரு. அப்போ தெரிஞ்சிருக்கும் இந்த ஆஸ்திரேலியா காரணங்களுக்கு, சத்தம் போடுற சமுத்திரத்தை விட சத்தம் இல்லாத வர புயல் தான் ஆபத்தானதுன்னு. ஏன்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல ஆஸ்திரேலியாவை 200 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆக்கி 70 என்ற டார்கெட் அசால்ட்டா அடிச்சு முடிச்சு 8 விக்கெட் வித்தியாசத்துல இந்தியா வெற்றி அடையுது. அடிலைட்ல பட்ட அவமானத்தை வார்த்தையால கத்தாம தன்னோட மௌனத்தால மெல்போர்ன்ல சரித்திரம் எழுதணும் தான் ரஹானே என்ற சைலண்டான ரவுடி. டே 22ல வர கிரிக்கெட் டைரியோட பக்கத்தை தெரிஞ்சுக்கணும்னா ஷார்ட்ஸ் தமிழை ஃபாலோ பண்ணுங்க.